செப்டம்பர் மாதம் சிறுதேனி ஹண்ட்டுங்க. ஸோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு கிளையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் உடச்சோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் ஃபர்தராக எடுப்பேன். யார் யாருக்கு அப்படிங்கிறது ஈவினிங் புரிஞ்சு காட்டுறேன். நேற்று மாதிரி வந்து பேர் சொல்லி கொம்புத்தேன் மாதிரி பேர் சொல்லி இது எடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான். ஏன்னா இதை அப்படியே எடுத்து மொத்தமாக தான் போட்டு புழிய முடியும். ஒவ்வொருத்தருக்கா பேர் சொல்லி எடுக்க முடியாது. அதனால் வந்து இது கிடைக்கும். மொத்தமாக ஈவினிங் வந்து பிழிஞ்சி ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். இந்த முறையும் சிறுதேன் ஒரு மாமர தோப்புகள் நிறைந்த பகுதியில் தாங்க கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளையில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் வந்து ஃபுல்லாக மேலேயே இருந்து ஒரு பக்கெட்டில் பாதி வந்து எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ணுற அளவுக்கு கேமராவில் சார்ஜும் கிடையாது, கெப்பாசிட்டியும் கிடையாது. அதனால் வந்து முக்கியமான ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது ஃபுல் வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் வச்சுட்டேன். அது இல்லாமல் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்லையும் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நான் பின்னாடி ஷார்ட்ஸாக போடுவேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ் மட்டுமே வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. இவ்வளோ தான் ஷார்ட்ஸில் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது, என்னடா ஒரு பக்கெட் ஃபுல்லாக தேனை கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க. ஷார்ட்ஸ் ஃபார்ம்லேயும் எடுத்திருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு புரியும். என்னென்னா சிறுதேனை பொறுத்த வரைக்கும் கொம்புத்தேன் மாதிரியோ பொந்துத்தேன் மாதிரியோ நாம் வந்து அப்படியே இது பாருங்கள் இது உங்களுடைய கூடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்ட முடியாதுங்க. ஏன்னா அது வந்து அந்த மரக்கிளையில் இருந்தாலோ இல்லை பாறைகளில் இருந்தாலோ அப்படியே சுரண்டி தான் எடுப்பாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு ஹண்ட்டுனா அது சிறுதேனி ஹண்ட்டு தான். ரொம்ப கஷ்டமான ஹண்ட்டும் கூட. அதனால் வந்து இந்த மரத்தில் எடுத்தது இந்தந்த ஆட்களுக்கு, இப்போ இந்த பாறையில் எடுத்தது இந்தந்த ஆட்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக வந்து ஷார்ட்ஸ் போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோ போடுவேன். இப்போ வந்து ஃபுல் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கம்பைண்டாக எடுத்த ஷார்ட்ஸை மட்டும் வச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். மரத்துலேருந்து எடுக்கிறத விட பாறையிலேருந்து எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் அந்த தேனில் விழுந்துடாமல் ரொம்ப பக்குவமாக அதை வந்து எடுக்கணும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும்தான் அதை எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் எடுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை விட அதிகமாக பாறைகள்லேருந்து எடுக்கும்போது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாறையிலேருந்து நான் வச்ச ஷார்ட்ஸ்லாம் ஒரு சுருக்கி நான் 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டேன். ஆனால் இது எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எடுத்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பக்கெட்டு தான் வந்துச்சு. ஒரு பக்கெட்டில் 75% தான் வந்துச்சு. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸும் வந்து இந்த சிறுதேனி ஹண்ட்டில் இருக்குது. ஓகேங்க, சிறுதேன் ஹண்ட்டு காலையிலேருந்து எடுத்தது. ஆக்சுவலாக வந்து சிறுதேன் ஹண்ட்டு தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பானது. ஏன்னா இப்போ நான் வந்து பொந்து தேனோ இல்லை கொம்பு தேனோ அப்படி எடுத்து காட்டி இது உங்களுக்கு அப்படின்னு காட்டிடுவேன். ஆனால் சிறுதேன் மட்டும் அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுக்கும். பயங்கரமாக டைம் எடுக்கும். அதை வந்து ஒரு 7 hours 6 hours வந்து எடுப்போம். காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 2-3 மணி வரைக்கும் எடுப்போம். ஸோ முக்கியமான ஷார்ட்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் கூட வந்து டீமும் எடுத்தது இது ரெண்டும்.
இது நான் போன டீமு. இது அந்த பாறையில் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பசங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு பிழிஞ்சு அவங்கவுங்க பேர் போட்ட பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல்லாக ஒரு மாமரம் நிறைஞ்ச ஒரு பகுதியில் தான் எடுத்தது. நான் இங்கே எடுத்து அப்படியே லைவாக சாப்பிட்றதுனால எனக்கு அந்த மான் சுவை தெரியுது. உங்கள்கிட்ட வரும்போது அது லைட்டாக டைல்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த சுவையை ஃபீல் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே நான் மாந்தோப்புக்கு பக்கத்தில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால மான் சுவை அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே போட்டு பிழிஞ்சு டக்கு டக்குன்னு ஊற்றணும். ஏன்னா வந்து கேமரா வந்து ஹீட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ப்ராப்ளம் வருது. ஸோ டக்கு டக்குன்னு பிழிஞ்சு ஊற்றிட்டு அடுத்து வந்து கொம்பு தேன் எடுத்துருக்கோம், அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ அண்ணா பிழிஞ்சிருமா? தூக்க முடியாது. இப்போ ரன்னியாக இருக்குது, வாசனை அடிக்குது இங்கே வரைக்கும். மகரந்தம் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க. போலன்னு தான் மேட்ரு. ஓகேங்க, பிழிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறமா பிழிஞ்சு ஊற்றுறேன். நிறைய கிடச்சிருக்கு சிறிதன் இந்த முறை. ஃபஸ்ட்டு பாட்டில் வெயிட்டு பார்த்துருவோம். எக்ஸாக்டாக 500 கிராம் வருது பாட்டில் வெயிட்டு. 1500 கிராம் வந்தால் 1 கிலோ. ஸோ ஒரு 20-30 கிராம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதர் சையத் ஜே, சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஆனால் ஊற்றுங்கால அதை காட்டிடுங்கண்ணா. ஊற்றுங்க, பொறுமையாக ஊற்றுங்க. பொறுமையாக காற்று பயங்கரமாக அடிக்குது. ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிரு. ஊற்றுங்க. 2 பேரும் வந்துடும் ஒரு வாட்டி ஊற்றுனீங்க. போதும். க்ளவுஸ் போட்டு வலிச்சு விடுங்க. ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே பிரதர் சையத் ஜே, சென்னை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறேன். பாட்டிலோட வெயிட்டு 520 கிராம் வருது. ஐயோ, கீழே வச்சு கொஞ்சம் காற்று பயங்கரமாக அடிக்குது. ஓகே பிரதர் சையத் ஜே, உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சிறுதேன் சரியான போலனோட கிடச்சிருக்கு. நல்ல புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரதர் பிரசாத், சென்னை, ஸ்டிங்லெஸ் பீ ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஓகே பிரதர் பிரசாத், சென்னை, ஸ்டிங்லெஸ் பீ ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. நல்ல புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர். NSN ஷேக் அப்துல் காதர், எலங்காங்குறிச்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஆனால் ஊற்றுங்கண்ணே, ஊற்றுறது காமிச்சிருங்க. பொறுமையாக காற்று. போதும்.
2 பேருக்கு வந்துடும். ஓகே பிரதர், என்எஸ்என் ஷேக் அப்துல் காதர், எலங்காங்குறிச்சி உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். பிரதர், என்எஸ்என் ஷேக் அப்துல் காதர், இளங்காங்குறிச்சி உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சிறுதேனு நல்லா போலன் ரிச்சாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர், ஜான் பி, காஞ்சிபுரம், ஸ்டிங்லெஸ் பி ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். பிரதர், ஜான் பி, காஞ்சிபுரம் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. நல்ல போலன் ரிச்சாக கிடச்சிருக்கு. புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர், சையத் முகமது புகாரி, காயல்பட்டினத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 2 கிலோ சிறுதன் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். உங்களுடைய பாட்டில் இது தான். ஓகே. பிரதர், ஃபஸ்ட்டு 1 kg ஃபில் பண்ணிட்டேன். செகண்ட் 1 kg ஃபில் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரே ரீஜன் தான் பிரதர். உங்களுக்கு நல்ல புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரதர், சையத் முகமது புகாரி, காயல்பட்டினத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான 2 கிலோ பாட்டில் ரெண்டுமே ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர், ராம்குமார் பாஸ்கர் 2 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, வேலூர்லேருந்து சிறுதேன். ஸோ உங்களுடைய 2 கிலோ பாட்டில் ஃபில் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு 1 kg ஃபில் பண்ணுறேன் பிரதர். நல்ல புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் 1 kg ஃபில் பண்ணுற மாதிரி. செகண்ட் 1 kg. ஓகே பிரதர், ராம்குமார் பாஸ்கர் 2 கிலோ சிறுதேன் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, வேலூர்லேருந்து. 2 கிலோ ஃபில் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஒரே ஆரிஜின் தான். நல்ல போலன் ரிச்சாக புளிப்பு சுவையோட காரல் தன்மையோடு இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஹானஸ்டான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ அந்த பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த தேனை புளிகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏரியாலாம் ஒரே ஏரியா, ஒரே நெக்டார் தான். பட் ஆனால் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள், போலன் பாருங்கள். இந்த போலன் தாங்க காட்டுத்தேனுடைய முக்கியத்துவம். ஏன் காட்டுத்தேனை நீங்கள் சாப்பிட்ணுன்னா, இந்த போலன் வந்து காட்டுத்தேனில் மட்டும்தான் கிடைக்கும். உடச்சி விட்டுங்க கொஞ்சம். பாருங்க பா, அந்த போலனில் தான் அந்த பூனுடைய
மருத்துவ குணம் அப்படியே இருக்குங்க. அதுதான் வந்து அதுக்கு தான் போலனோட தேன் சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. பிரதர் அக்ரம் முஸ்தீம் ஓகேங்களா, ஈகாட்டூர் நாவலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸ்டிங்லெஸ் பி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஓகே, அக்ரம் முஸ்தீம் ஈகாட்டூர் நாவலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத ஹானஸ்டான உங்களுடைய ரிவ்யூவை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் மகேஷ் கண்ணா சிவகங்கையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். உங்களுடைய பாட்டில். பிரதர் மகேஷ் கண்ணா சிவகங்கை உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்படியே இந்த தேன் உங்கள் வீட்டுக்கு வரும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் நந்தகுமார் விருகம்பாக்கத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 2 கிலோ சிறுதேன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். உங்களுடைய பாட்டில். ஃபஸ்ட்டு 1 kg பிரதர். ரெண்டுமே ஒரே ஆர்ஜின் தான். சேம் நெக்டார் ஒரே ஆர்ஜின்லேருந்து வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காற்று இந்த ஓவர் ஃபீல் ஆனதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. செகண்ட் 1 kg. பிரதர் நந்தகுமார் விருகம்பாக்கம் 2 கிலோ சிறுதேன் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. 2 கிலோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பசங்க கொண்டு வந்தது ஒரு 4 கிலோ தாங்க வந்துச்சு. நேற்று ஒரு 4 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு போனானுங்க. இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. இது நாம் போய் எடுத்தது. ஏற்கனவே பாதி புளிஞ்சிட்டோம். இப்போ அடுத்த பாதி ஊற்றி புளிகிறாங்க. இது இல்லாமல் அந்த பாறையில் எடுத்ததும் இருக்குது. பார்ப்போம் இது எத்தனை பேருக்கு வருதுன்னு பார்ப்போம். மகரம் இந்த இறங்குது அப்படி. இதோட வேல்யூ வந்து புரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறது அந்த ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு புரிய மாட்டேங்குது. கீழே இறங்குங்க. கீழே காற்றடிக்குது பையன். பிரதர் மகாராஜா எஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் திசைன் விலையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கான பாட்டில், உங்களுக்கான தேனை
செம்மையாக நல்ல மகரந்தத்தோடு கிடச்சிருக்கு. ஏன் திரும்ப திரும்ப மகரந்தம் அப்படின்னு சொல்கிறேன்னா, தேனுடைய பெனிஃபிட்டே அதனுடைய மகரந்தத்தில் தான் இருக்குது. மகரந்தம் இல்லாமல் தேன் சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பூலேருந்து அந்த தேனி பூச்சி நெக்டரை கலெக்ட் பண்ணுறதுனா அந்த பூனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதனுடைய மகரந்தம், அதனுடைய அந்த 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 அதனுடைய அந்த மகரந்தம் அந்த தேனில் இருக்கும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திரும்ப திரும்ப மகரந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தேனாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறோம். மகாராஜா எஸ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், திசைவெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் ஃபரீதுதீன் எம்எம், எர்ணாகுளம், கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பாட்டில் 1510க்கு மேலே வந்தால் 1 கிலோ. பிரதர் ஃபரீதுதீன் எம்எம், எர்ணாகுளம், கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பொறுமையாக. பிரதர் ஜாக் ஏ, கொடைக்கானல், ஸ்டிங்லெஸ் பி ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். காற்று பயங்கரமாக அடிக்குது. பிரதர் ஜாக் ஏ, கொடைக்கானலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். பெங்களூர்லேருந்து பிரதர் ஆதித் எஸ்வி ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டிங்லெஸ் பி ஹனி 1 kg கேட்டிருந்தாரு. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். சாரி. என்ன நெக்டரு, எந்த லொக்கேஷன், என்ன ரீஜன், எந்த மரம், எந்த கூடு எல்லாமே காட்டிட்டேன். உங்களுக்கான தேன் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரதர் ஆதித் எஸ்பி, பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் மதன்குமார், ராசிபுரம், ஸ்டிங்லெஸ் பி ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கான கூடு எங்கேருந்து எடுத்தோம், எந்த நெக்டர் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலிங்காக இருக்கும். பிரதர் மதன்குமார், ராசிபுரம், ஃபில் பண்ணியாச்சு. இந்த தேன் அப்படியே உங்கள் கைக்கு வந்து சேரும். இங்கேயே லாக் பண்ணிடுவோம், சீல் பண்ணிடுவோம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் எபினேஷ், மாடம்பாக்கம், ஸ்டிங்லெஸ் பி ஹனி 1 kg கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்ட் டு எண்டு பார்த்தா தான் உங்களுடைய இந்த ஹனி எந்த ரீஜன்லேருந்து எந்த கூடுலேருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒருவேளை இது ஷார்ட்ஸாக இருந்தால் ஃபுல் வீடியோ லிங்க் பண்ணியிருப்பேன், அதில் போய் பாருங்கள். பிரதர் எபினேஷ், மாடம்பாக்கம், உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இந்த தேன் அப்படியே உங்கள் கைக்கு வரும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் யஷ்வந்த் கேஎம், மண்டியா, கர்நாடகாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டிங்லெஸ் பிரியாணி 1 kg. This is your bottle, brother. Yeah. ஓகே பிரதர் யஷ்வந்த் கேஎம், மந்தியா, கர்நாடகாவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க.
ஸோ திஸ் இஸ் யுவர் பாட்டில். சாப்பிட்டு பாருங்கள், என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இது அந்த பாறையில் எடுத்ததுங்க, அதை ஊற்றுறோம், அதை பிளிகிறோம். மகரந்தை நல்லா உடச்சி விடுங்க. கை பிரதர் ராஜராஜன் 2 கிலோ படப்பையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, சிறிதன் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 kg. செகண்ட் 1 kg பிரதர். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தா தான் என்ன ரீஜன்லேருந்து எடுத்தது, என்ன நெக்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரதர் ராஜராஜன் படப்பையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. 2 கிலோ சிறுதேன். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சிஸ்டர் ஹரிணி மனோகரன் கோவில்பட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள் சிஸ்டர், அப்போ தான் வந்து என்ன ரீஜன்லேருந்து எடுத்தது, எந்த நெக்டார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ சிஸ்டர் ஹரிணி மனோகரன் கோவில்பட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. போலன் ரிச்சாக கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் ஜோஷி டி வேலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஸோ பிரதர் ஜோஷி டி வேலூர் ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் கௌஷிக் அன்பழகன் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சிறுதேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஸோ பிரதர் கௌஷிக் அன்பழகன் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஓகேங்க, செப்டம்பர் மாதம் சிறுதேன் ஹண்ட்டு செப்டம்பர் மிண்டுக்குள்ளே எடுத்து தரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து முடிஞ்சிருச்சு. 24 பேருக்கு எடுத்திருக்கேன். மொத்தமாக ஒரு 3 டீமாக போய் எடுத்தோம். அந்த ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரோக்ராம்னுடைய அந்த ஹண்ட்டினுடைய முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சும்மா ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு எப்படி 24 பேருக்கு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஹண்ட்டில் எடுத்த தேன், இதே ரீஜனில் எடுத்த தேன் நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க அதுவுமே வாங்கிக்கலாம். கலெக்ஷன்லையுமே ஒரு 3 பாட்டில் இருக்குது. அதுவுமே தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஹண்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த கேட்டகரியில் அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், செப்டம்பர் ஹண்ட்டு முடிஞ்சுது. இதோட நவம்பரில் சிறுதேன் ஹண்ட்டு மட்டும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.